ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப நம்ம சைக்காலஜி பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு. அதாவது சைக்காலஜி அப்படின்ற வார்த்தை இங்கிலீஷில் இருக்கலாம். சைக்காலஜி அப்படின்னா மேபி என்னென்னு தெரியாத நிறைய பேர் தமிழ் நண்பர்கள் பார்த்துட்ருக்கலாம். சைக்காலஜி அப்படின்னா என்ன, நம்ம அப்படியே ட்ரான்ஸ்லேஷன் பண்ணால் உளவியல் அப்படின்னு சொல்லலாம். சரி, உளவியல்னால் நம்ம ரொம்ப தூய தமிழில் யதார்த்தமாக பார்த்துக்கலாம். அப்படின்னா மனசளவில் ஏற்படுற பிரச்சனைகள், அதாவது எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, உடம்புல எங்கே பட்டாலும் மருந்து போட்டுடலாம், மனசில் காயம் பட்டால் மருந்து போடுறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ மருத்துவமனைகள் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்கள சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்கிறது, ஒரு 5% வாய்ப்பு தான் அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும். நம்ம மனசளவில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. ஆனால் அதில் சக்ஸஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். யாரோ ஒருத்தர் தான் சக்ஸஸ் ஆகிறாங்க. மிச்சம் 95% 90% கொஞ்சம் கஷ்டமாக தான், சிரமப்பட்டு தான் இருக்காங்க. ஏன் இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ட்ரேடிங்க்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மந்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாமல் போகலாம். மேபி இந்த தாண்டி வந்தவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப புரியும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நம்ம ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு. கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனையோ யூடியூப் சேனல் பார்த்துருக்கலாம். மேபி புதுசாக பார்க்குறவங்க எத்தனையோ யூடியூப் சேனல் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதாவது டிப்ஸு, ட்ரிக்ஸு, ப்ராஃபிட் ஸ்க்ரீனு, என்ன சொல்கிறது, நான் அத்தை பண்ணேன் அப்படின்ட்டு, அப்புறம் என்னுடைய ட்ரேடிங் செட்டப்பு அது இதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க, மோட்டிவேஷனலுக்காக எவ்வளோ விஷயம் பார்க்கலாம். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சேனல் ரியாலிட்டி பற்றி பேசுகிற சேனல்ன்றதுனால சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம 4 வருஷம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறோம், பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னும் எத்தனை வருஷம் எடுக்கட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ வராங்களோ வரட்டும். இந்த உளவியல் அப்படின்ற நம்ம பார்க்குறப்போ இதுக்கும் நம்ம ட்ரேடிங்க்கு என்ன சம்மந்தம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது ஒரு ட்ரேடு எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே மனுஷன் என்ன பாடுபடுறான் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினீங்க, 105 ரூபாய் டார்கெட் போட்டிருக்கீங்க, 103 ரூபாய் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்க. இந்த வாங்கின உடனே ஒன்று ப்ரைஸ் இங்கே போகிற வரலாம் அல்லது இங்கே போகிற வரலாம் மனம் ஒரு நிலையாக இல்லாமல் ஒரு எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுது இல்லைங்களா, அது உளவியல் சம்மந்தப்பட்டது தான். அதே நீங்கள் ட்ரேடு எடுக்காமல் ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைசிஸ் பண்ண சொல்ல ஓரளவுக்கு நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ஷன் பண்ணுவீங்க. சேம் அதே ஒரு பேப்பர் ட்ரேட் என்ன பண்ண சொல்ல, ஒரு பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 105 போகிற வரலாம் சும்மாவும் வெயிட் பண்ணுவீங்க. 103 டார்கெட் பண்ணுற வரலாம் சும்மாவே வெயிட் பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய பணம் இல்லை, ஏன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியறதில்ல, உங்களுக்கு அந்த பணம் தெரியல. ஓகே, நான் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டேன், நான் டார்கெட் போட்டேன், ஓகே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, கட் பண்ணிவிட்டேன். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்துச்சு, கட் பண்ணிட்டேன். நான் என்னோடய ஓவரால் பேக் டெஸ்ட் இவ்வளோ வந்திருக்கு, அவ்வளோ வந்திருக்கு, ரைட், ஓகே. இது பேப்பர் ட்ரேடிங்கோ இல்லை மனசளவில் இல்லாமல் இருக்குது. அதே ஒரு ஸ்மால் குவான்டிட்டி, ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 குவான்டிட்டி போட்டு பண்ணுங்களேன். அதாவது ஒரு 10 ரூபா ஸ்டாப் லாஸ், வெறும் 10 ரூபா. நான் சொல்லுறது என்னென்னா வெறும் 10 ரூபா. நீங்கள் ப்ரோக்கர் டேக்ஸ்லாம் கொடுப்பீங்க, அது ஒரு பக்கம் எடுங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறான்னு. சில பேர் அதுக்கும் குதர்க்கம் பதில் சொல்லுவாங்க. 10 ட்ரேடிங் 10 குவான்டிட்டி தான் நமக்கு என்ன லாபம் கிடைக்கணுவாங்க. இது லாப நோக்கத்துக்காக நான் சொல்ல வரல, இது உளவியல் சம்மந்தப்பட்ட டெஸ்டிங்காக சொல்ல வரேன். அதாவது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 10 குவான்டிட்டி சொல்கிறாங்க. அந்த 10 ரூபா நீங்கள் டார்கெட் வச்சுருக்கீங்க, ஒரு 5 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா அந்த 5 ரூபா கூட உங்களால் கொடுக்க முடியாது. இதான் ரியாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மனசளவில் நாங்கள் போராட்டம் நடத்திருக்கீங்களா, அதாவது ட்ரேடிங் எடுத்த உடனே உங்களுடைய எண்ணங்கள், ஓட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராக செயல்படும். நல்லா கவனிச்சிங்க. நீங்கள் உண்மையிலே ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்றப்போ உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு எதிர்வினையாக செயல்படும். நீங்கள் பை எடுத்திங்கன்னா சேல் சைட் போயிடும், சேல் சைட் போடும், சேல் சைட் போக போகுது, உன்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, உன்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது. என்ன பண்ணும், உங்களுடைய மனசு உங்கள்ட்ட அரிச்சிக்கிட்டே இருக்கும், உங்களை அரிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போது அது ப்ராஃபிட் சைடு போனால் கூட, நீங்கள் 10 ரூபா டார்கெட் போட்டிருக்கீங்களா, ஒரு 5 ரூபா டார்கெட் சைடு மூவ் ஆனோடனே அதுக்கப்புறம் என்ன சொல்ல மனசு, இல்லை கண்டிப்பாக கீழே உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுது, புக் பண்ணிக்கோ, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கோ, போதும் அப்படின்னு சொல்லும்.
அதே உங்களுக்கு லாஸ்ட் சைடு உங்களுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆக சொல்லக்கூட கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு சொல்லும். அப்போது ப்ராஃபிட் சைடு போக சொல்லக்கூட உங்களுடைய மனசு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு சொல்லுது. ஸ்டாப் லாஸ் சைடு போக சொல்லவும் உங்களுடைய மனசு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு சொல்லுது. மார்க்கெட் சைடுவேஸில் போக சொல்லவும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக போகுதுன்னு சொல்லுது. அப்போது டோட்டலாக உங்களுடைய எண்ணங்கள் என்ன எதிர்மறையாக செயல்படுது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். 1000 லைக்ஸ் பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் எவ்வளோ குயிக்காக வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வியூஸும் எத்தனை மடங்கு வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ரியாலிட்டி விஷயத்தை வந்து யாரும் எனக்கு தெரிஞ்சு யூடியூப் சேனல் யாரும் சொல்கிறதில்ல, எடுத்து விவரமாக சொல்கிறதில்ல, சாதாரணமாக மேலோட்டமாக சொல்லிவிடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த இதில் வந்து நான் பிரேக் அவுட் எடுத்தால் பை எடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் வருது, நான் பை எடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல பை எடுத்தவங்க எத்தனை பேர் வந்து இந்த டார்கெட்டில் ஹோல்ட் பண்ணுவாங்க? அதாவது ஃபஸ்ட் லெவல் நான் கொடுத்துருந்த இடத்துல சில பேர் சொல்லலாம், சார் இப்போ நீங்கள் மார்க்கெட் ரன் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் யாரும் போட்டு காமிக்கலாம், லைவ் மார்க்கெட்டில் உங்களால் பண்ண முடியுங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ப்ரைம் டெலிகிராம் சேனல் லிங்க் இது. அதாவது மார்க்கெட்டு அந்த சைடு போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணி என்னோடய வியூ வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுவேன். அதாவது இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ப்ரைஸ் எங்கே போகுதுன்னு தெரியாது, நம்ம பிரேக் அவுட் ஆனால் தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சேனலுக்குள்ளே ப்ரைஸ் வரதுக்கு முன்னாடி ஓகே சேனலில் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஒரு அவேர்னஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேனல் வந்து பிரேக் அவுட்டை கொடுத்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவேன், உங்களுக்கு லெவல் அதை கீழே சப்போர்ட் லெவல் கொடுத்துருந்ததில் அதுக்கப்புறம் இந்த லெவல் உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக அப்டேட் பண்ணியிருக்கோம்ல. ஓகே, இது வந்து என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் ஃபார் என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இது டிப்ஸ் கால்ஸ் அந்த மாதிரி கிடையாது. தயவு செஞ்சு நிறைய பேர் என்ன ஷார்ட்கட்டில் அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்துடுறாங்க. வரலாம், அப்படியும் வரலான்னு சொல்லி ஜஸ்ட் என்னோடய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா வெபினார் நீங்கள் அட்டென்ட் பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் மந்த்லி ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இருக்கிற ப்ரைம் வெபினார் இந்த மாதம் 27ஆம் கூட ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது. 24ஆம் லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் சென்ட் பண்ணுங்கள். 27ஆம் வெபினாரில் நீங்களும் கலந்துக்கலாம். இது வந்து பெய்டு வெபினார். இது பெய்டு வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எவ்வளோ ஃபீஸு, எத்தனை நாள் கோர்ஸு எல்லாமே உங்களுக்கு அது டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஓகே, சரி, இது அதை சொல்லணும். இது என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் பர்பஸ்க்காக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காங்க. ஜஸ்ட் எஜுகேஷன் கற்றுக்கிறவங்களுக்காக ஒரு சும்மா விஷயம் சொன்னதை நம்ம டாபிக் வரலாம் வாங்க. இது பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது இந்த லெவல் போகுதுன்னு சொல்கிறேன், நெக்ஸ்ட் லெவல் வந்து இந்த லெவல் வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் லெவல்லே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, மனசில் போராட்டம்னு. இப்போ இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்தது ஒரு வேளை கீழே போயிடுச்சுன்னா எப்படி, இந்த இடத்துல லோ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகுனா எப்படி, எவ்ரி ட்ரேடு பின்னாடியும் நான் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நான் ட்ரேட்லாம் எடுக்க முடியும் அப்படிலாம் கண்டிப்பாக எந்த இதுவரை நான் 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷத்தில் நான் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த விஷயம் நான் சொன்னதே இல்லையே. என்னுடைய மெயின் வீடியோவே ஸ்டாப் லாஸ் தான் மெயின். ஸ்டாப் லாஸ் ஏன் போடக்கூடாது, ஸ்டாப் லாஸ் போடாமல் ஏன் ட்ரேட் பண்ணணும், எப்படிங்க என்னென்னவோ விஷயம் இருக்குது. ஸ்டாப் லாஸ் தான் என்னுடைய முக்கியமான யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணமே ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்கு. இதுதான் வந்து தாரக மந்திரமாக சொல்லிட்டு இருக்குது எல்லாருக்குமே. சரி, இன்னமும் நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் போடாமல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் அது, நான் சொல்ல வேண்டியது கடமை என்னோட சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மனசெலவில் நீங்கள் பண்ணுறீங்களா, அது வந்து எப்படி நீங்கள் குறைச்சிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் ஸ்டடி பண்ணுறது 3லேருந்து 6 மாதம் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் அதில் மாஸ்டர் ஆகணும். 6 மந்த். அதாவது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே ஒரே ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்கிறது மாற்றி இல்லை. நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்களோ அதே ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து 6 மாதம் நீங்கள் யூஸ் பண்ணி அதில் நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களால் நம்ப முடியும். ஏதோ 10 நாள் 5 நாள் பேக் டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு ரிசல்ட் அப்படி வந்துடுச்சு இப்படி வந்துடுச்சு, அதெல்லாம் நோ யூஸ். அதில் பாசிட்டிவ் வரலாம் நெகட்டிவ் வரலாம், ஒரு வாரத்தில் 10 நாளில் எதுவும் தெரியறதில்ல. தொடர்ந்து 6 மாதம் நீங்கள் அதில் மாஸ்டர் பண்ணால் தான் வந்து அந்த உளவியல் பிரச்சனைலேருந்து கொஞ்சமாக வெளியே வர முடியும். அதாவது அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டி போட்டு பண்ணணும். 5 குவான்டிட்டி 10 குவான்டிட்டி 20 50 100 150ன்னு ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். சரி, ஏன் உங்களை ஒரே ட்ரேடோட ஸ்டாப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ட்ரேடு வேணாம், ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க, சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபஸ்ட்டு காலையில் ட்ரேட் எடுக்கிறீங்க, உங்களுடைய மனசு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்குது. எப்படி, உங்களுடைய மனசு வந்து ரொம்பவும் ஆரோக்கியமாக இருக்குது, நீங்கள் என்ன பிளான் பண்ணீங்களோ ஃபுல்ஃபில்லாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க,
அந்த ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அந்த ட்ரேடோடையது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. சரி, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட்டு? இப்போ உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக இருந்தது இல்லைங்களா, கிட்டத்தட்ட முக்கால்வாசி காலி ஆகிட்ருக்கும். இது உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி முக்கால்வாசி காலி ஆகிட்ருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் எடுத்திங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ப்ராஃபிட் சைடு போனால் கூட உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? இந்த 10 ரூபா ஸ்டாப் லாஸ் கொடுத்ததை நெக்ஸ்ட் ட்ரேடு அந்த மேலே மூமெண்டம் ஆகுதுங்களா, ஒரு 5 ரூபா ப்ராஃபிட் வந்தோடனே போதும் அப்படின்னு வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, வந்த லாஸில் பாதி ரிக்கவர் ஆனால் கூட போதும், எப்படி பாதி ரிக்கவர் ஆனால் கூட போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ரெண்டாவது ட்ரேட் வந்து மனசு வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடும். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்னுடைய 14 வருஷ அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நான் இதெல்லாம் வந்து வேறு யாரும் சொல்லியோ அவங்க சொல்லி இவங்க சொன்னாங்கன்னு சொல்ல, இதெல்லாம் நான் உள்ள டோட்டலாக எனக்கு நான் என்ன 14 வருஷமாக என்னுடைய அனுபவத்தை தான் என்னுடைய வெபினாரில் சொல்லித்தரேன். நான் அவங்களுக்கு வந்து நான் 45 டேஸில் வந்து சும்மா அது இதுக்கு மேலே போனால் கீழே பை சேல் அப்படின்லாம் விஷயம் சொல்லித்தரல. என்னென்ன பிரச்சனை நடக்குது எல்லாமே தான் அதுக்குள்ளே வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டாப் லாஸ் கட் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி லெவல் கிடையாது. அடுத்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் இருக்கலாம், மேபி உங்ககிட்ட பணம் இருக்கலாம். பணம் இல்லைன்னு யார்கிட்ட சொன்னாங்க? பணம் இருக்குது, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் பஸ் இருக்குது, டிரைவர் வேணும் இல்லைங்களா? டிரைவர் தான் வண்டி எடுக்க முடியும். டிரைவருக்கு உடம்பு சரியில்லை, ஃபுல் டயர்ட் ஆகிட்டார், படுத்துறாரு, மயங்கிட்டார், என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், ரீவெஞ்செலாம் இருக்காதா. ஒரு கோபம் வந்து எப்படின்னா சொல்லுதுன்னா, ஒரு ஏமாற்றம் வந்து கோபமாக மாறும், கோபம் வந்து ரீவெஞ்ச் எடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன் ரிப்பீட் சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது. ஸோ உங்களுடைய 1000 லைக்ஸ் மூலிமா அந்த மோட்டிவேஷன் தெரிவிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணுங்கள். அதுவும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஷார்ட்கட் ரூட் தேடுறவங்க வெபினார் ஜாயின் பண்ணாதீங்க. ஃபுல்லி எஜுகேஷனில் உங்களுடைய எண்ணத்தை கவனத்தை செலுத்துகிறவங்க மட்டும் வெபினார் அட்டன் பண்ணுங்கள். ஷார்ட்கட் ரூட்டுக்கான இடம் கிடையாது. இது லாங் ஜர்னி. 45 டேஸ் அதாவது முடியறது கிடையாது. இது லாங் ஜர்னி. மேபி 6 மந்த்தும் ஆகலாம், 1 இயரும் ஆகலாம். நீங்கள் அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது லாங் ஜர்னி. ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டேன். நிறைய பேர் என்ன ஃபீஸ் கம்மியான அதை ஒரு ஸ்டாப் லாஸோட அமௌண்ட் கொடுத்தா போச்சு, நம்ம சேர்ந்துடலாம் அப்படின்னு நம்ம ஜாயின் பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி சேராதீங்க. உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இருக்கிற சேனல். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.